ஹலோ நண்பர்களே, என்னென்னா இன்றைக்கு நாங்கள் ஒரு மாடு மேய்க்க போகிறோம். நாங்கள் கிண காலத்துக்கு பிறகு என்னடா என்ன மாடு எல்லாம் நேரங்கள்லானே கட்டப்படப்பட்டிருக்கு. நாங்கள் அவுக்க போகிறோம். பேக்கால் இப்போ வந்து எங்களுக்கு இல்லை இல்லையண்டு இந்த தண்ணி வந்து திறந்துருக்கணும். நாங்கள் தண்ணியை நம்பி தான் இந்த விவசாயம் செய்கிறாங்க. அப்போ இப்போ மழையை நம்பி செய்யறாது. இப்போ மழை பெய்யல் என்றதுக்காக அங்கே பக்கத்து வீட்டுக்காரர் மாடு எங்கேன்னு கேட்குறாரு போல கிடக்கு. அதில் நாங்கள் விசாரித்து பண்ணிக்கிறோம். இப்போ எங்கட அந்த நாயிலங்களை வரவேற்று கொண்டு போகுது. அப்போ நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். உங்களை காட்டுறோம் நண்பர்களே, போகிறோங்கோ. இது வந்து அந்த குறுக்கு தெருன்னு சொல்லி வந்தானே, அந்த தெரு வழியால் சென்று கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கட மாட்டை நோக்கி செல்லுறோம். அதுக்கு முதல்ல எங்கட நாயிலங்களை விட வேகமாக போய் கொண்டிருக்குது. இது வந்து ஒரு வீட்டை அளவுக்கு தண்ணி போகுது, அதனால் இப்படி இருக்குது. அதை பற்றி யோசிக்காங்க. என்னடா அண்ணா இப்போ நாங்கள் எங்கே போகிறோமாடா? மாடு மேய்க்க இல்லை, எடுத்து வந்த மாட்டை எடுக்க போகிறோம். சரி, அந்த கட்டி இருக்கிற மாட்டை வீட்டை விட்டு கொண்டு போக போகிறோம். கண்டு வீட்டை கட்டி இருக்கு, மாடு ஏதோ கத்துது மோசமாக. நாங்கள் போய் தான் இப்போ செய்யணும். இது இங்கே பக்கத்து வீட்டுக்காரன்னு நாங்கள் வந்து அவர் அடிக்கிறீங்க மாடு மேய்ப்போம். ஆனால் கஷ்டமாக மாடு மேய்க்கிறாங்க. மாட்டு பாருங்க, மாடுன்ற ஸ்பீடுக்கு கூட எங்களால் ஓட முடியலை. ஏன்னா கலைக்க அது வந்து இதை கண்ட காண இல்லையன்னா ஆதங்கத்தில் போகுது. அதனால் நானும் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஆடி அப்புறம் படம், அதால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நீளமான கயிறுன்றதெல்லாம் நாங்கள் உயிர் வாழக்கூடியதாக இருக்குது. என்னென்ன எங்கேண்டா நாங்கள் இதுக்கு பின் வேகமாக ஓட வேண்டிய